காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு ஒரு அருமையான மார்கழி மாதமானது பிறந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் இந்த மார்கழி மாதம் பிறக்கும். இந்த மார்கழி ஒன்று என்னென்னா, வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையும் மாதத்தின் முதல் நாள் இரண்டும் சேர்ந்து அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆதிவாரம்னு ஒரு பேர். முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, அது வீக் எண்டாக மாற்றிட்டோம், கடைசி நாளாக மாற்றிட்டோம். ஆனால் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அப்பேற்பட்ட அந்த ஞாயிறும் மார்கழி திங்களும் ஒன்று கூடி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் கோவில்கள், எல்லா கோவில்கள்லேயும் அதிகாலையிலே நடை திறந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் இறைவனுக்கு நடக்கும். பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு பெரிய அருட்கொடை, அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியே 30 நாள் பேசலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். அதே போல் நம்ம சிவ ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அவர்கள் திருவெம்பாவை அப்படிங்கிற ஒரு பெரிய அருட்கொடையை நம்ம இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் பாடின காலங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு வேவ் லென்த்து பார்த்திங்கன்னா, ஆண்டாள் திருப்பாவை பாடும் பொழுது முதல் எழுத்து மா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்னு ஆரம்பிக்கிறாங்க. மாணிக்க வாசகர் திருவெம்பாவையை பாடும் பொழுது ஆ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறார். ஆதியும் அந்தமும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் என்னென்னா, ஆ அப்படிங்கிற எழுத்து ஆண்டாளுடைய முதல் எழுத்தை குறிக்குது. ஆண்டாள் பாடின திருப்பாவையில் வர முதல் எழுத்து மாங்கிற முதல் எழுத்து மாணிக்க வாசகரை குறிக்கிறது. எப்படி பாருங்கள், ஒரு இயற்கையே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு அவங்க காமித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதம் 30 நாளும் அனைத்து பக்தர்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாட முடியறதுக்கு டைம் இல்லைன்னா கூட அதை செல்லுலேயோ யூடியூப்லேயோ போட்டு அதை காதால் கேட்டு தன்னுடைய வீடுகளில் அந்த சத்தத்தை ஒளிபரப்புறது மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது. அதனால் இந்த மார்கழி மாதம் மிகுந்த ஒரு இறை சக்தி நிறைந்த ஒரு மாதமாக 30 நாட்களும் தனுர் பூஜைன்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் பார்த்திங்கன்னா அதிகாலையிலே கோவில் திறந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து 30 நாளும் பக்தர்கள்லாம் கோவிலுக்கு அந்த இது பண்ணுவாங்க. அதாவது அந்த அதிகாலையில் வரக்கூடிய கதிர்வீச்சுகளை நம்ம கிரகிக்கணும். அப்படி இப்போ செல்ஃபோனை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சால் உடம்பு பாதிக்குதுங்கிறாங்க. அதுபோல் அந்த நல்ல கதிர்வீச்சுகளை நம்ம உடம்பு கிரகிக்கணுன்னா இந்த அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு கூட போய் அந்த கோயிலை வளரும் போது அந்த நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் பல தகவல்கள் நம்ம அனுதினமும் இந்த 30 நாளும் நம்ம காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். அதுபோல் இறைவனை பற்றி மென்மேலும் தெரிந்து கொள்ளலாம். லார்ட் சிவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். ஓம் நம சிவாய்.